Welcome to TSS Studios. Enjoy the part 5. இந்த குழி பெரும்பாலும் பெண்கள் தான் விளையாடுவாங்க. அது குறிப்பாக வீட்டில் ஏதாச்சும் விசேஷமானா ஒரு 2-3 பெண்கள் 2 பேர் மட்டும்தான் உட்காந்து இந்த பல்லாங்குழியை விளையாடுவாங்க. இதுக்கு அறிவுத்திறன் ரொம்ப முக்கியம். சரியா? இது பல்லாங்குழி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்போ சில்வரில் வந்துருக்குது இல்லையா? முதல்ல மரத்தில் இருக்குது. 2 பக்கம் கீழ் போட்டு ஈட்டி மரத்தில் செஞ்சு அழகாக வச்சுருப்பாங்க. ஆகவே நம்ம வீட்டில் ஏதாச்சும் விசேஷம்னா நம்ம பக்கத்தோட்டில் போய் இந்த பல்லாங்குழி கொடுங்க, நாங்கள் விளையாடி நாளைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நாம் 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரியா? இதோ ஸ்கிப்பிங். அடடா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்து பாகங்களுக்கும் வேலை கொடுக்கும் ஒரு அற்புதமான விளையாட்டு இந்த ஸ்கிப்பிங் என்பது. ஆனால் இதற்கு யார் ஸ்கிப்பிங் என்று பெயர் வைத்தார்கள்? இது ஸ்கிப் பண்ணக்கூடாத விஷயம். அது தெரியாமல் ஸ்கிப்பிங் என்று வைத்து விட்டார்கள். தயவுசெய்து இதை சாய்ஸில் விட்டு விடாதீர்கள். இதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். இதுதான் உங்கள் உயிர் நாடி. இதோ பாருங்கள், கண்ணாமூச்சி. கண்ணை கட்டிக்கொண்டு மற்றவர்களை தேடும் அந்த அலாதி இன்பம், அந்த ஹார இருட்டு எப்படி இருக்கும் என்பதற்கும் ஓடி பிடித்து விளையாடுவதற்கும் ஒரு உன்னதமான விளையாட்டு இது. அருமையான விளையாட்டு கண்ணாமூச்சி. அடுத்து பாருங்கள், பம்பரம். பம்பரம் விளையாடுவதை பெரும்பாலும் வீட்டில் அனுமதிக்க மாட்டார்கள். அது ஏதோ ஒரு தீய செயல் என்று அல்ல. அதில் எத்தனை விஷயங்கள் இருக்கிறது தெரியுமா? அந்த கயிற்றை அந்த பம்பரத்தின் வரிகளில் சுற்றுவதில் தொடங்கி அதை வீசி அப்படி சுற்ற வைப்பதிலிருந்து அதை ரசித்து மீண்டும் அதை அந்த சாட்டை எனப்படும் கயிறால் கையில் எடுத்து ஓட விடுவார்கள் சிலர். அப்படியே எடுப்பார்கள் சிலர். விவேக் சொல்வார்கள் அப்பீட்டு என்று. அந்த அப்பீட்டு தான் இது. சரிங்களா? அடுத்து பாருங்க, அந்த நடனம், அருமையான நடனம். அனைவரும் முன்னால் ஆடுபவர்களை பார்த்து அதே போல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். காற்றடைத்த பலூன் என்ன இலகுவாக பறக்கிறது. அதே போலதானே மனம். மூச்சடக்கி அந்த மூச்சு பயிற்சி என்பதும் இந்த காற்றடைத்த பலூனை போன்றதுதான். அதை பழகியவர்களுக்கு மனம் லேசாகும், எண்ணம் லேசாகும், வாழ்வே லேசாகும். காற்று உள்ளே இருக்கிறது, ஆனால் கனமில்லாமல் இருக்கிறது. பார்த்தீர்களா? அருமை அருமை அருமை. இதோ பாருங்கள், மீண்டும் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அழகாக சின்ன சிறுசுகள் ஆடுகின்றன. குழந்தைகள் இந்த அளவுக்கு இந்த விழாவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்து உடன் வந்து பயணித்தது மிகவும் பாராட்டுவதற்கு உரிய விஷயம். அனைவருமே அந்த ஆடலின் போது நமது மனதில் வேறு எந்த சிந்தனையும் வராது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட இந்த ஆட்டங்களும் பாடல்களும் கலை நிகழ்ச்சிகளும் ஒரு அருமையான யோகா செய்த பலனை நமக்கு தரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் வீட்டுக் கவலை இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இருக்காது. விமானிகளுக்கும் ஆசை இருக்காதா ஆட்டத்தை காண? மனிதர்கள் தானே. நன்றிங்க, வணக்கங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.